டெக்ரீன்ஸ் அவர்களுக்கு வணக்கம். நாம இந்த பார்க்க போறது எப்படி நம்ம லேப்டாப்பை ஒரு வைஃபை ரவுட்டரா மாத்துறது, அதாவது வைஃபை ஹாட்ஸ்பாட்டா மாத்துறது அப்படின்றத பார்க்க போறோம். ஜெனரலா நிறைய பேர் வீட்டுல ஈத்தர்நெட் கனெக்ஷன் இருக்கும், ஆனா வைஃபை கனெக்ஷன் இருக்காது. அவங்களால தங்களோட போன்ல வைஃபை யூஸ் பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றவங்க இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க வெளியே எங்கேயா போனீங்கனாலும் உங்களுக்கு லேப்டாப்புக்கோ இல்ல உங்க பிசிக்கோ ஈஸியா இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஆனா உங்க போனுக்கு அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ உங்க லேப்டாப்பை இன்டர்நெட் கனெக்ஷன் அதாவது லேண்ட் கேபிள் யூஸ் பண்ணி நெட் கனெக்ட் பண்ணிட்டு அந்த இன்டர்நெட்டை நீங்க உங்க லேப்டாப்ல இருந்து எப்படி ஒரு ஹாட்ஸ்பாட்டா உங்க போனுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு சின்ன டெமோ இப்ப பாருங்க. இப்போ நம்ம லேப்டாப்பை ஒரு ஹாட்ஸ்பாட்டா மாற்ற போறோம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ என்னோட போன்ல பாத்தீங்கன்னா என்னோட ரவுட்டர் மூலமா கிடைக்கிற வைஃபை சிக்னல் மட்டும்தான் இருக்கு. பாத்தீங்கன்னா லிங்க்ஸ் இருக்கு. இப்போ அடுத்து இப்போ நம்ம லேப்டாப் போறோம். லேப்டாப் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், என் லேப்டாப் வந்து லேண்ட் கேபிள் மூலமா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு ஹாட்ஸ்பாட் கிரியேட் பண்றதுக்கு நாம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணோம். கமாண்ட் ப்ராம்ப்ட்டை ரன் as admin மூலமா ஓபன் பண்றோம். run as administrator. எஸ், ஓகே. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் ஆயிடுச்சு இல்லையா? ஓபன் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா இந்த கமாண்ட்ஸ் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்றோம். net sh wlan set host network mode allow. அதாவது நம்ம ஒரு வைஃபைக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம், ஒரு நெட்வொர்க் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம். அதுக்கடுத்து SSID ஈக்குவல் டு நேம், நான் டெக் ரீல்ஸ்னு வைக்கிறேன். உங்கள் வைஃபைக்கு நீங்கள் என்ன பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேர் வச்சுக்கோங்க. அப்புறம் கீ, உங்கள் கிரியேட் பண்ண போகிற வைஃபைக்கு பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு வந்து 8 to 63 ASCII கேரக்டர் இருக்கணும். ஜஸ்ட் என்டர் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஹோஸ்டட் நெட்வொர்க் செட் டு அலோ, அப்புறம் ஒரு SSID சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு, அப்புறம் ஒரு கீயும் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி இன்னொரு கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். net sh wlan start hosted network என்டர். நம்ம நெட்வொர்க் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் இதை நீங்கள் வியூ பண்ணோம், உங்கள் டீட்டெயில்ஸ் பற்றி நெட்வொர்க் நீங்கள் யூஸ் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் வியூ பண்ணணும்னா ஸ்டார்ட் கூட ஷோ கொடுத்தீங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா SSID நேம் டெக் ரீல்ஸ், அப்புறம் பாஸ்வேர்டு ஆத்தென்டிகேஷன் டைப் வந்து WPA2 பர்சனல் டைப், அப்புறம் BSSID சிக்னல் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது நீங்கள் இப்போ ஒரு உங்கள் லேப்டாப்பை நீங்கள் ஒரு ஹாட்ஸ்பாட்டாக க்ரியேட் பண்ணிட்டீங்க. இதோட முடியலைங்க. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண கனெக்ஷனை, அதாவது வைஃபை ஹாட்ஸ்பாட்டுக்கு ஒரு நெட்வொர்க் வேணும்ல, அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இன்டர்நெட் கனெக்ஷனை நம்ம ஷேர் பண்ணோம். அதுக்காக நான் நெட்வொர்க் ஷேரிங் இதுக்கு போயிட்டு சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு நிமிஷம் அது திருப்பி எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஈத்தர்நெட் கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுறோம். அங்கே ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸில் நாம் ஷேரிங்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷேரிங் ஆப்ஷன் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அலோ அதர் நெட்வொர்க் யூசர்ஸ் டு கனெக்ட் த்ரூ இன்டர்நெட் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இங்கே நான் ஏற்கனவே செக் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணிங்கன்னா இது நீங்கள் வந்து செக் பண்ணணும். அவ்வளோதாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கனெக்ஷன் நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கொடுத்துக்கோங்க. அதாவது நம்மளது வந்து இங்கே லோக்கல் ஏரியா கனெக்ஷன் 13, அதாவது நம்ம கனெக்ஷன் புதுசாக கிரியேட் பண்ண கனெக்ஷன், ஹோஸ்ட் பண்ண கனெக்ஷன். அதுக்கு போயிட்டு நம்ம ஓகே கொடுக்கணுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். இங்கே நம்மளுக்கு வந்து இங்கே ஷேர்டுன்னு ஒரு எக்ஸ்ட்ராவாக இங்கே ஆட் ஆகிடுங்க. முன்னாடி இருந்தீங்கன்னா வெறும் லிங்க்ஸஸ்ன்னு இருக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன். அடுத்து இப்போ ஷேர் ஆகிடுச்சு. இதை செக் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ என் ஃபோன் எடுக்கிறேன். என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வெறும் லிங்க்ஸஸ், அதாவது என் வைஃபை ரவுட்டர் மூலமாக கனெக்ட் வைஃபை மட்டும் தான் கிடச்சிச்சு. இப்போ பார்த்தா நான் என் லேப்டாப் மூலமாக ஷேர் பண்ண ஹாட்ஸ்பாட்டோட சேர்த்து கிடைக்குது டெக் ரீல்ஸ் அப்படின்ற ஒரு வைஃபை சிக்னலும். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. எப்படி நம்ம லேப்டாப்பை
ஒரு வைஃபை ஹாட்ஸ்பாட்டை ஈஸியா மாத்திட்டோம். உங்களுக்கு ஒரு தடவையுமே இந்த கமெண்ட் ப்ராப்ளம்ல போயிட்டு உங்களுக்கு கமெண்ட் டைப் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஈஸியா நோட் பேட்ல டைப் பண்ணி பேக் ஃபார்மட்ல சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கிரியேட் ஆயிடும். சின்ன டெமோ பாருங்களேன். பேக் ஃபைல் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, நீங்க கமெண்ட் ப்ராம்ப்ட் லோட் பண்ற கமெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் மாதிரி. இது கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு வெறும் நோட் பேட் மட்டும் போதும். ஸோ நோட் பேட் ஓப்பன் பண்ண பிறகு இந்த கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இது எதுக்குன்னா நீங்க எக்ஸிக்யூட் பண்றது கமெண்ட் ப்ராம்ப்ட்ல அந்த கமெண்ட்ஸ் லைன் தெரியாம இருக்கிறதுக்காக. அப்புறம் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண கமெண்ட் sh wlan network mode இது பண்ணிட்ட பிறகு பாஸ். இது எதுக்குன்னா கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்ட பிறகு press any key to continue அப்படின்ட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வரதுக்காக இந்த பாஸ் கமெண்ட் நம்ம யூஸ் பண்றோம். பாத்தீங்கன்னா எக்கோ அண்ட் பாஸ் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தாங்க, நீங்க யூஸ் பண்றதுனா பண்ணலாம். இது பண்ணிட்ட பிறகு நம்ம ஜஸ்ட் இதை சேவ் பண்ண போறோம். நீங்க என்ன நேம்ல சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ சேவ் பண்ணிக்கோங்க. பட் .vat அப்படின்ற ஃபார்மேட் அப்படி இல்லாட்டினா .cmd இந்த ரெண்டு ஃபார்மேட்ல ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல நீங்க சேவ் பண்ணலாம். நான் BAT ஃபார்மேட்ல சேவ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். அப்படின்ற ஒரு பேக் ஃபைல். இப்போ நீங்க வைஃபை ஃபோல்டர்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் லோகோ இருக்கிற ஐக்கானோட ஒரு பேக் ஃபைல் கிரியேட் ஆகும். அதாவது விண்டோஸ் பேட்ச் ஃபைல். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக உங்கள் கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் ரன் திஸ் கமெண்ட் ஃப்ரம் கமெண்ட் ப்ராம்ப்ட் வித் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜ். ஸோ நான் சொல்ல மறந்துட்டேன். ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மின். இதுதான் நம்ம ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கமெண்ட் ப்ராம்ப்டை அட்மின் ரன் பண்ணோம். ஸோ அது மாதிரி ரன் பண்ணுறோம். அதாவது வைஃபை ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு பேக் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஸ்டார்ட் போதெல்லாம் ஸ்டாப் கமெண்ட் மாற்றிட்டு வைஃபை ஸ்டாப் அப்படின்னு நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 பேக் ஃபைல் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக உங்களோட லேப்டாப்பையே ஹாட்ஸ்பாட்டாக டெதர் பண்ணுறதுக்கு இந்த 3 பேக் ஃபைல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவையும் கமெண்ட் ரன் போய் கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறோம். வீடியோ வைஃபை ஆஃப் பண்ணட்டுமா? லேப்டாப் ஆஃப் பண்ணாதீங்க. ஷேரிங் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.